குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், எல்லோரும் அமைதியாக உட்காருங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான பாடத்தை நடத்த போகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா கவனிக்கணும், சரிங்களா? இன்றைக்கி நம்ம நடத்த போகிற பாடம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், சுற்றுச்சூழலை பற்றி தான். சுற்றுச்சூழல்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சுற்றுச்சூழல்னால் இந்த பூமியில் நம்ம சுற்றி உள்ள உயிருள்ள உயிரற்ற வளங்கள் அனைத்தும் சுற்றுச்சூழலை சார்ந்தே உள்ளன. சுற்றுச்சூழலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். காடு, மலை, நிலம், காற்று, ஏரி, குளம், ஆறு, வயல் போன்றவை. நான் சொன்ன எடுத்துக்காட்டில் உள்ள எல்லா இயற்கை வளங்களும் இன்றைக்கி ரொம்ப மாசடையுது. உதாரணமாக காற்று எப்படி மாசுபடுதுன்னா தொழிற்சாலை புகையினால், நிலம் எப்படி மாசுபடுதுன்னா பிளாஸ்டிக் கழிவுனால், நீர் எப்படி மாசடையுதுன்னா தொழிற்சாலை கழிவுகளை நீரில் கலப்பதால். இந்த எல்லா வளங்களையும் சரியான முறையில் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாரும் பராமரித்தால்தான் முடியும். மாணவர்களாகிய நீங்கள் மரங்களை நட்டு நிலத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்து நீரில் உள்ள நெகிழி பிளாஸ்டிக்குகளை அகற்றி சுற்றுச்சூழலை மாசுபடாமல் தடுக்கலாம்.